தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் 5ஆம் பாகமாக இன்று 4வதாக தியாத்திரா சபையில் சபையின் ஊழியக்காரனை இயேசு குறை சொன்னார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் தன்னை ஒவ்வொரு விதத்தில் அடையாளப்படுத்திக்கிறார் பாருங்க. தேவகுமாரன் சொல்லுகிறதாவது 19ஆம் வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பாராட்டுறார் பாருங்கள். உச்சத்து கொண்டு போன மாதிரி, டாப்பில் வச்ச மாதிரி பாராட்டுறார் அந்த ஊழியக்காரனை. நல்ல காரியங்களை யார் செய்தாலும் பாராட்டுவார். இயேசுடைய குணம் போராம் பிடிச்சவர் அல்ல அவர். நான் செய்த கிரியைகளையும் செய்வீங்க, இதை விட பெரிய காரியங்களையும் பெரிய விஷயங்களும் செய்வீங்கன்னு சீசர்களுக்கு சொன்னார்ல. அந்த தன்மை யாருக்கு வரும்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான்னு சொல்லி யோவான் 11:25 சொன்னார். அப்போ இயேசுவை விட அதிகமாக அவனை உயர்த்திட்டாருன்னு தான் அர்த்தம். எப்படின்னா, இயேசு இறந்தார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறேன், உயிரோடு விசுவாசிட்டா சாகவே மாட்டான்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கூட செத்து தான் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவர் அப்புறம் சாகவே இல்லை. அதுபோல் இவன் உயிரோடு இருக்கும்போதே விசுவாசிட்டா சாகவே மாட்டான்னு சொல்கிறாரு. அதான் தேவனுடைய காரியம். தேவனுக்கு சாவு இல்லை, சாவாமை உள்ளவர். 1 தீமோத்தேயு 6:16 பவுல் சொல்கிறான் இல்லையா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், தேவனுடைய அடையாளங்களை அங்கே பவுல் சொல்கிறான் இல்லையா. அப்போ அந்த சாவாமை நிலைமையில் என் பிள்ளைகள் போகட்டும், நான் கூட அவங்களுக்காக செத்தாலும் பரவாயில்ல, அவன் சாகாமல் இருக்கட்டும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற அந்த ஏசாயாவில் உள்ள அந்த 25:8 உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், மரணமே உன் கூர் எங்கே, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும்னு சொல்கிறத என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். அதான் ரகசிய வருக. இமை பொழுதில் மருவமாகி அப்படியே மரணமே இல்லாமல் அப்படியே எடுத்துக்கொள்கிறது. அந்த பாக்கியத்தை என் பிள்ளைகள் அடையட்டும், என் ஊழியர்கள் அடையட்டும், என் சீசர்கள் அடையட்டும். எவ்வளவு பெருந்தன்மை உள்ளவர், எவ்வளவு நல்லவராக இருக்கார், எவ்வளவு அருமையானவர், தூக்கி வைக்கிறார். ஆனாலும் அங்கே குறை சொல்கிறார். கவனிங்க, அங்கே குறையும் சொல்கிறார் என்பதை புரிஞ்சுங்க. ஆகிலும் 20ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:20, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை உண்டுன்னு சொல்கிறாருன்னா, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஒரு பொம்பளை, ஏசபேல்னு ஒரு பொம்பளை, என்னுடைய ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை பொசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்குறாய். இதான் குறை. இந்த ஏசபேல்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டு ஆகாப் ராஜாவுடைய மனைவி ஏசபேல் கிடையாது. அது வேறு, இது வேறு. இது ஊழியக்காரனுடைய மனைவி. ஒரே பேரில் எத்தனையோ பேர் இருக்கிறது இல்லையா. இவனுடைய மனைவி. இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. மனைவியை பாஸ்டர் ஆக்கி, மனைவியை போதகரை ஆக்கி சபையை நடத்த சொல்லி, இவன் உலகம் சுற்று வாலிபன் மாதிரி. இவன் நல்லவன் தான், கெட்டிக்காரன் தான், நல்ல தான். கொஞ்சம் ரெக்க வந்த உடனே பறக்க ஆரம்பிச்சிடுறான். கர்த்தர் சொல்லாதது நம்ம செய்யக்கூடாதுல்ல. மதுரை தான் அழைப்புன்னு வந்தால் மதுரையில் நிற்கணும். நான் அமெரிக்காவுக்கு போவேன், கர்த்தர் சொல்லிட்டார். இங்கே கொளுத்து அமெரிக்காவுக்கு போனால் நீ அழிஞ்சு தான் போவ. எங்கே கர்த்தர் வைக்கிறாரோ அங்கே இரு. உலகமெங்கும் போய் சர்வ சீட்டுக்கு சுவிசேஷம் சொல்லு. எங்கே இருக்கிறியோ அங்கே மறுபடியும் வந்துரு, அங்கே இரு. அதனால் இவன் எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. சபையை பொறுப்பை பொம்பளைக்கிட்ட கொடுத்துட்டான். ஆம்பளை தான் தலை. ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். அதான் ஒழுங்கு. 1 கொரிந்தியர் 11:3 இருக்குது நான் சொல்கிறது. அந்த தான் சபை ஒழுங்கு.
அதான் சரியானவன் முக்காட்டிட்டு கொள்ளணும்னு அதில் 8ல் இருக்குது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு அதில் இப்போ 1ல் இருக்குது. 1 கொரிந்தியர் 11:1 இருக்குது. அதுதான் சபை ஒழுங்கு. அப்படித்தான் அது அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. இவன் என்ன செஞ்சிட்டான்னா, இன்றைக்குள்ள பாஸ்டர்கள் மாதிரி ரெவரண்ட் ஆக்கிட்டான், மனைவியை ஐயர் ஆக்கிட்டான், குருவானவர் ஆக்கிட்டான். இந்த அம்மா கர்ப்பமாகி வகுத்து பிள்ளையோடு அதில் அங்கியை போட்டு அதில் கட்டி. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்று பெண் என்றும் இல்லை, அது மறுமையில் பரலோகத்துக்குரிய காரியம். இந்த பூலோகத்தில் சில ஒழுங்கு வச்சுருக்கார் இல்லையா. ஒரு சபை ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான்ல, ஒரே மனைவியுடைய கண்காணி, பிள்ளைகளை பெறணும், ஒழுங்காக சபையை நடத்தணும், போதக சமர்த்தனமாக இருக்கணும். சபையை ஒழுங்காக நடத்தாருன்னா குடும்பத்தை நடத்தாத சபையை எப்படி நடத்துவான்னு அது 5ஆம் வசனத்தில் இருக்குது. அதே போல் அந்த 10ஆம் வசனத்தில் உதவிக்காரருடைய ஊழியமும் அப்படித்தான், ஒரே மனைவியுடையவனாக இருக்கணும், பிள்ளைகளை பெறணும், இருராக்கு உள்ளவனாக இருக்கக்கூடாது, அவன் சுத்த இருதயத்தை ரகசியத்தை காத்துக்கிறணும். உதவி ஊழியக்காரனுக்கும் அப்படித்தான். இது ஒழுங்கு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சபை ஒழுங்கு இருக்குது. இந்த ஒழுங்கை மீறி ஸ்திரிக்கு தலை புருஷன்னு சொல்லும்போது அந்த புருஷனுக்கே ஸ்திரி தலையாயிட்டா தாறுமாறு தானே. இப்போ அப்படித்தானே ஆகிருக்கு, அப்படித்தான் ஆக்கப்பட்டிருக்குங்க. அதனால் இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, வர்ற ஊழியக்காரங்கள்லாம் வேசித்தனம் பண்ணுறது, விக்கிரங்களும் படைக்கப்பட்ட பூசிக்கிறது. ஏன்னா பொம்பளை காரியம் அப்படித்தானே இருக்கும். பொதுவாக பெண்கள் பலவீனமுள்ள பாண்டம்னு சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. முதல்ல ஆண் படைக்கப்பட்டான், ஜெராக்ஸு காப்பி தான் பெண்ணு. ஆணிலிருந்து ஜெராக்ஸு, அந்த ஜெராக்ஸு ஒரிஜினல் இல்லை. அதனால் ஸ்திரீகள் பிள்ளைகள் கணக்கில் சேர்க்கலைன்றது. சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000ன்னு புருஷர்களுக்கு தான் கணக்கு வருதே தவிர பைபிள் முறையில் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கணக்கில் சேர்க்கறதில்ல. ஏன்னா அந்த ஸ்திரீகள் புருஷனோடு சேர்ந்தவங்க. புருஷனுக்கு ஒரு கார்டு கொடுத்தா மனைவிக்கு அதை கார்டு கொடுத்த மாதிரி தான். மனைவிக்கு தெரியாமல் ஒரு கார்டு கொடுத்து புருஷனுக்கு கொடுத்த மாதிரி அது வராதில்லை, அது வராதில்லை. புருஷனுக்கு சொன்னால் மனைவிக்கு சொன்ன மாதிரி தான். மனைவிக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆனால் தலைன்னா தலைவர், வீட்டுக்கு தலை, அதாவது வீட்டுக்கு தலைவர். ஒரு குடும்பம் இருக்குன்னா தலைவர் ஆணு தான், புருஷன்தான். இந்த பொம்பளை என்ன செஞ்சிட்டாங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் அடித்து இயேசுவே வீட்டின் தலைவர், இயேசு சபைக்கு தலைவர், உன் வீட்டுக்கு தலைவர் உன் புருஷன்தான். புருஷனை மறுதளித்து வீட்டுக்கு தலைவர் இயேசுன்னு சொல்லிட்டா இவன் அராஜகம் அரக்கியாக வாழலாம்ல. அப்படி எத்தனையோ குடும்பம் புருஷனை அடிமையாக்கி முட்டாளாக்கி டம்மி பீஸ் மாதிரி வச்சு இந்த அம்மா அராஜகம் பண்ணி அப்படியே எங்கப்பா பெரிய அரக்கி மாதிரி நடந்து. அதான் ஏசபேல் பேர் கரெக்டாக தான் இருக்குது. அந்த பொம்பளை எப்படி ஆகாப் ராஜாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்ததோ அதுபோல் இந்த பொம்பளை இந்த ஊழியக்காரனை அடிமைப்படுத்தி தலைமை பெரிய பேச்சு அடி எங்கப்பா டை அடிக்கிறது, இது பண்ணுறது, அவள் பேச்சு என்ன, ஸ்டைல் என்ன, டம்மி பீஸாக ஆம்பளையை வச்சுக்கிட்டு ரொம்ப சட்டவிரோதம். முக்காடு இல்லாமல் பகிரங்கமாகவே இன்றைக்கி தலையை விரிச்சுக்கிட்டு பகிரங்கமாகவே நின்று பேசுதே பொம்பளை. அதனால் ஸ்திரீகள் ஏதாவது தேவைன்னா புருஷனை தனியாக உன் வீட்டில் போய் கேட்டுக்கிறணும். சபையில் பேசுகிறது ஐயோக்கே அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறது வேறு, பேசுகிறது வேறு. பிரசங்கிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது தீர்க்கதரிசனம் சொல்லும்போது முக்காட்டிட்டு கொள்ளணும்னு இருக்குது. அதுக்காக பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு அந்த அர்த்தம் அதுக்கு நான் சொல்ல வரல. அவங்க 2வது இடத்துக்கு இருக்கிறாங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும். ஊழியக்காரிகள் 2வது இடத்துக்கு வர்றாங்க, ஊழியக்காரன் முதல்ல. ஏன்னா படைக்கப்பட்டது ஆண், 2வது படைக்கப்பட்டது பெண்ணு. ஆணுக்காக பெண் படைக்கப்பட்டார், பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சிறியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். 1 தீமோத்தேயு 2:14 இருக்குது. இதெல்லாம் அப்போஸ்தல உபதேசம் தான். நான் என் மேலே கோவப்படாதீங்க. பெண்கள் பலவீனமுள்ள பாண்டம். அதனால தான் பிள்ளைகளோட சேர்த்துருக்கு. பிள்ளைகள் பெண்களோட 2 சின்ன குழந்தை தானே, அது அவங்கள லேசில் ஏமாற்றிடுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க, டக்குன்னு ஒன்று நம்பிடுவாங்க. பெண்கள் அப்படி, அதான் வீக்னஸ், பலவீனம்னு சொல்கிறது. அதனால தான் விவேகமாக வாழுங்கன்னு இப்போ புருஷர்கள் போலையிட்டு விவேகமாக வாழுங்கன்னு சொல்லி சாணக்கியம் வாழுங்க அந்த அர்த்தத்துக்கு பேதுரு புருஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில்.
அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் சத்தியம் தான். பழைய ஏற்பாட்டுக்கு போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டு வேறு, புதிய ஏற்பாடு உபதேசம் வேறு. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த பொம்பளைகளை அங்கே ஆட விட்டு இங்கே விபச்சாரம் பண்ண வச்சு சபையே கெடுத்துட்டான். அவள் வந்து மணந்துரும்படி தவளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். 21 அவள் மணந்துரும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு. விருப்பம் கூட இல்லை, சரீரத்தில் செய்ய முடியல. அந்த விருப்பத்தையாவது அந்த எண்ணத்தையாவது மாற்றி பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அதை ஆண்டவரே அந்த இருதயத்தில் கூட தேடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் அதை முன்னாடி என்ஜாய் பண்ணுறதே நினச்சிக்கிட்டு அப்படியே புருஷனோட பக்கத்தில் படுத்தாலும் கூட அவனைத்தான் நினைக்கிறது. அவன் உறவு கொள்கிற மாதிரி இவன் நினைப்பான். அப்போ அந்த மனம் திரும்புதல் கிடையாது, மனங்கூட திரும்பலை. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஆண்டவர், ரொம்ப கோவப்படுறாரு. என்ன கோவப்படுறாருன்னா 22, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தாங்கள் கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றைய உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலன் அளிப்பேன். நான் பயங்கரமாக சொல்கிறார். அன்னைக்கு அந்த சபைக்கு அப்படித்தான் சொன்னார். அதனால் ஊழியக்காரங்களே, உங்கள் மனைவியை அன்பு கூறுங்க. அதுக்காக சபையை கொடுத்துடாதீங்க. சபைக்கு நீங்கள் தான் தலைவர். உன் மனைவியை தலைவர் ஆக்காதீங்க. ஞானசாரம் கொடுக்க வைக்க, ராபோஜனம் கொடுக்க வைக்க அப்படி ஆக்கிறாதீங்க. அதுக்கு ஒரு ஊழியக்காரனை நேமிங்க. ஒரு வயசான ஆளுங்க நல்லவங்களாக இருந்தால் நேமிங்க. அல்லது நீயே போய் கொடுத்து தொலைக்க வேண்டியதானே. நீ என்ன உழஞ்சுத்த ஆளுங்க, அப்படியே எங்கப்பா நீ பெரிய உன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு நீ எங்கடா தெரிஞ்சு என்னடா சாதிக்க போகிற? ஆதாம் இல்லாதனால தானே பாம்பு உள்ளே நுழைஞ்சி அந்த அம்மாவை ஆட்டையை போட்டான். அவன் இருந்திருந்தா இங்கேயும் அப்படித்தான். இவன் தலைவனாக இருந்திருந்தா இந்த சபைக்கு இந்த கெதி வருமா? அவன் நல்ல ஊழியக்காரன் தான், நல்லவன் தான், வல்லவன் தான், கெட்டிக்காரன் தான், பாராட்டுறாரு. ஆனாலும் இந்த விஷயத்தில் குறை சொல்கிறாரு. அதனால் தேவ ஊழியர்களே, பெந்தேகோஸ் ஊழியர்களே, சிஎஸ்ஐ ஊழியர்களே, மனம் திரும்புங்க. இப்போ ஆர்சியில் கூட அந்த கெதி இல்லை. 2வது இடத்துல தான் சிஸ்டர்களை வைக்கிறாங்க. நவீன ஆர்சின்னு சொல்கிற சிபிஎம்மில் கூட சிஸ்டரில் 2வது இடத்துல தான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்சி இப்போ ஆர்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த அந்த புரொட்டஸ்டாண்ட் அந்த சிஎஸ்ஐ பொம்பளைகளை ஐயர் ஆக்குறாங்க, பிஷப் ஆக்குறாங்க, ரெவரண்ட் ஆக்குறாங்க, அப்படி எங்கப்பா பாஸ்டர் ஆக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனம். அங்கேருந்து ஓட்டிக்கிட்டு வந்த பெந்தேகோசுக்காரங்களும் இப்போ பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஐயாவை போல் அம்மாவையும் பாஸ்டர் அம்மா, அந்த அம்மாவையும் தலைவராக்கி பாஸ்டர்ன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பேரை கொடுத்து, ரெவரண்டுன்னு பேரை கொடுத்து, டாக்டர்னு பேரை கொடுத்து, அப்படியே எங்கள் அப்பா பிஷப்புன்னு கூட ஆக்கிடுவாங்க போட்டு. இந்த கெதியில் இன்றைக்கி போயிடுச்சு சபைகள் உண்டு. நாசங்கட்டு நாசமாக போயிடுச்சு. அதனால் மனம் திரும்புங்க. மனம் திரும்பும்படி தவறை கொடுத்தேன்னு சொல்கிறார். இது தவணை காலம் தான், அந்த கிருபையின் காலம், தவணை காலம். இதை தவணையை பயன்படுத்திட்டீங்கன்னா ஆண்டவருடைய கோபத்துக்கு நீ தப்பிச்சுக்கிடுவ. இல்லாவிட்டால் அவர் கோபம் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அக்கினி ஜுவாலை, இந்த சபைக்கு மட்டும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் உள்ள 18ஆம் வசனத்தில் இந்த சபைக்கு மட்டும் அக்கினியாக மாறுது. கண்ணீர் விட்ட கண்ணு அக்கினியாக மாறுதுயா. இந்த சபையினுடைய நிலைமை அப்படி. அதனால் உன் மேலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி முத்த செய்க. கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12 மறந்துடாத. குமாரன் கோபம் கொள்வார். அங்கே என் ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சங்கீதம் 2:6 இருக்குது. அது ஒரு பக்கம் அபிஷேகம். மறுபக்கம் 12ஆம் வசனத்தில் கோபப்படுவார். அது மறுபக்கம். இங்கே அக்கினி ஜுவாலையாக மாறிட்டார். கொல்றேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இயேசு சொல்கிறதா? இயேசுதாயா சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு முகத்தை பார்த்துருப்பீங்களா? பாருங்கள், இயேசுவின் மறுமுகத்தை பாருங்கள், மறுபக்கத்தை பாருங்கள். பார்த்து சுதாரிப்படைங்க, விழிப்படைங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் புரிஞ்சுக்குங்க.
குறை சொல்லக்கூடாதுன்னு இனிமேல் எவங்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. இயேசு குறை சொல்லலைன்னு பிரசங்கத்தையும் பண்ணாதீங்க. திருத்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.